நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஸ்ரீதேவி மோகன் தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். நாமக்கல் பொய்யேரிக்கரை பகுதியில் நடைபெற்ற இந்த பிரச்சாரத்தில் ஏராளமான பெண்கள் ஆரத்தி எடுத்து அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசிய அவர், கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் பல வளர்ச்சித் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தற்போதைய ஆட்சியில் மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் குடும்பங்களுக்கு 10,000 ரூபாய் நிதி உதவியும் மகளிர் உரிமை தொகையாக 2,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், மானியத்தில் பெண்களுக்கு ஸ்கூட்டி, வீடு இல்லாதவர்களுக்கு வீடு உள்ளிட்ட பல நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். வரவிருக்கும் தேர்தலில் அதிமுகவிற்கு ஆதரவளிக்குமாறு வாக்காளர்களை கேட்டுக்கொண்டார். இந்த பிரச்சாரத்தில் முன்னாள் எம்எல்ஏ KPP பாஸ்கர் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து